ஈரான் யுத்தத்துடைய 4ஆம் நாளில் அமெரிக்கா B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் அப்படிங்கிற மிக பழமையான குண்டு வீசும் விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதல் மூலயமா அமெரிக்கா ஒரு செய்தியை உலக நாடுகளுக்கு சொல்ல வராங்க. அந்த செய்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் அப்படிங்கிறது 1950 அமெரிக்காவின் படையில் இணைக்கப்பட்டு இப்போ வரை பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிக பழமையான குண்டு வீசும் விமானம். இந்த B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸுக்கு பின்னாடி B-1B லான்சர் அப்படிங்கிற குண்டு வீசும் விமானமும், B-2 ஸ்பிரிட் அப்படிங்கிற ஸ்டெல்த் குண்டு வீசும் விமானமும், இப்போ லேட்டஸ்ட்டாக B-21 ரைடர் அப்படிங்கிற அதிநவீன ஸ்டெல்த் குண்டு வீசும் விமானங்களும் இப்போ உருவாக்கி தங்களோட படையில் அமெரிக்காவின் விமானப்படை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் மிகவும் பழமையை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது உருவாக்கும் போதே ஸ்டெல்த் டெக்னாலஜி RCS அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு போர் விமானம் குண்டு வீசும் அளவுக்கு மிக பெருசாகவும் ஜெய்ஜெட்டிக்காகவும் அந்த அளவுக்கு பவரை கொடுக்கக்கூடிய விமானமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த குண்டு வீசும் விமானமானது உருவாக்கப்பட்டது. இதோடைய டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஜஸ்ட் ஒரு நார்மல் விமானம் மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்டெல்த் கேரக்டரிஸ்டிக்ஸை ரெப்ளிகேட் பண்ணும் விதமாகவும் இல்லை RCSஐ குறைக்கும் விதமான ஒரு கோட்டிங்கோ டெக்னாலஜியோ இதெல்லாம் இருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த போர் விமானம் பறந்தால் உலகில் எந்த ஒரு ரேடார்னாலுமே இந்த போர் விமானத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியும். அப்போ இந்த இடத்துல ஈரானுக்கு எதிராக இந்த குண்டு வீசும் விமானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஈரானால் இந்த குண்டு வீசும் விமானத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்கும் விதமாக அவங்க கிட்ட ரேடாரோ இல்லை இதை எதிர்த்து தாக்கும் விதமாக அவங்க கிட்ட எதிர் ஆயுதங்களோ இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் அப்படிங்கிற மிக பழமையான குண்டு வீசும் விமானம் மூலியமா ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தி அமெரிக்கா உலக நாடுகளுக்கு சொல்ல வராங்க. இந்த ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸை பயன்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதோடைய ரேஞ்ச். சுமார் 14,000 கிலோமீட்டர் கடந்து இதனால் தாக்குதல் நடத்த முடியும். அண்ட் பெரிய அளவுக்கு பேலோட்ஸ் அண்ட் பவரை கொண்டு இருக்கும் காரணமாகவும் போர் விமானம் ஒரே நேரத்தில் பல தாக்குதல்களை ஈரானுக்குள்ளே பண்ண முடியும். ஈரான் கிட்ட இதை பார்த்து இதை கணிச்சு தாக்குறதுக்கான ஆயுதங்களும் ரேடாரோ எதுவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த போர் விமானம் மூலயமா ஒரே ஸ்ட்ரைக்கில் பல இடங்களை அமெரிக்கானால் தாக்க முடியும். இதன் காரணமாக தான் பழமை வாய்ந்த B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் 1950களில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த போர் விமானத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல இவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது போன்ற பல காணொலிகள் நம்ம ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற சேனலில் இருக்குது. இன்னும் நம்ம யார் ஆயுதம் அறிவோம்னா யார் அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நம்ம சேனலோடைய ப்ரொஃபைலை கொடுக்குறோம். பாருங்கள், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நம்மளே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க.